Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான bun hairstyle எப்படி பண்றதுங்கறத இந்த bun hairstyle வந்து நீங்க ஒரு டெம்பிளுக்கு போகும்போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கேரி பண்ணிட்டு போனா ரொம்ப பிரிட்டியா இருப்பீங்க. இந்த hairstyle எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹேர்ல எந்த டேங்கிள்ஸும் இல்லாமல் நல்லா நீட்டாக கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு அதை நல்லா பேக் கோம் பண்ணிக்கோங்க. பேக் கோம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க ஹேரை கொஞ்சமாக பார்ட்டிஷன் பண்ணி அதையே எடுத்து நல்லா பேக் கோம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு ஹேரையும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு மேலே நீட்டாக கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணிவிட்டு டிக்டாக் பின் எடுத்துகிட்டு ஹேரை கீழேருந்து கொஞ்சம் ஃப்ரண்டில் புஷ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரண்ட் பஃப்க்கு நான் வந்து பாபி பின்ஸ் பதிலாக டிக்டாக் பின்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பின் பண்ணுறதுக்கு. இப்போது ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே சைட்லேயும் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நல்லா பேக் கோம் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் நல்லா பஃபினஸாக தெரியறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். சைட்லேயும் நல்லா ஹேர் எடுத்து நல்லா பேக் கோம் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்து பாபி பின் எடுத்து சைடில் வந்து பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரைட் சைட் பண்ண மாதிரியே லெஃப்ட் சைடும் கொஞ்சமாக ஹேர் எடுத்து நல்லா பேக் கோம் பண்ணிக்கிறோம். நல்லா பேக் கோம் பண்ணதுக்கப்புறம் பாபி பின்ஸ் எடுத்து நல்லா சென்டரில் பின் பண்ணிக்கிறோம். பின் பண்ணதுக்கப்புறமா பேக்கில் இருக்க ஹேரை நல்லா கோம் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பேக்கில் இருக்க எல்லா ஹேரையும் ஒன்றா சேர்த்து ஒரு போனிடெயில் போட்டுக்கிறோம். போனிடெயில் போட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. போனிடெயில் போட்டதுக்கப்புறம் சைடில் இருக்க ஹேரை கொஞ்சமாக கீழே புல் பண்ணி விடுங்க. இங்கே நான் ஒரு மீடியம் சைஸ் ஹேர் பன் எடுத்துருக்கிறேன். இந்த ஹேர் பன்னை போனிடெயிலுக்கு சென்டரில் நல்லா பிளேஸ் பண்ணுங்கள். இந்த பன் வந்து எல்லா லோக்கல் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போது ஹேர் பன்னை வந்து சென்டரில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா யூ பின்ஸ் எடுத்துக்கோங்க. கொண்ட ஊசின்னு சொல்லுவோம்ல, அந்த யூ பின்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா பின் பண்ணுங்கள். அந்த பன் வந்து எங்கேயுமே அசையாத மாதிரி ரெண்டு சைட்லேயும் நல்லா யூ பின்ஸ் போட்டு பின் பண்ணுங்கள். இப்போ அந்த பன்னை பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் எடுத்து அந்த பன் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஹேரை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இந்த பன் தெரியாத மாதிரி. அப்போ தான் ஒரு நேச்சுரலான ஒரு பன் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஹேரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த பன் மேலே போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ரிமைனிங் ஹேர்ஸ் இருக்கும். அந்த ரிமைனிங் ஹேர்ஸை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துங்க. ஒன்றா சேர்த்தி அந்த பன்னை சுற்றி அந்த ஹேரை கொண்டு வாங்க. இப்போது சைடில் இருக்க ஹேரை ஒரு சின்ன பாபி பின் எடுத்து அந்த ஹேர் வெளியில் வராத மாதிரி நல்லா பின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்க.